சார் என் தம்பி ஏதாவது பேசினா உன்னை தூக்கி விடுற போடி. சார் சொன்னா கேளுங்க சார். இந்த பணம் அவருடைய சார். சார் என் தம்பி அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். என் தம்பி மேல எந்த தப்பு இல்ல சார். போன் சொன்னா கேட்க மாட்டே. இந்த பணத்தை நான் தான் வாங்கிட்டேன் சார். டேய் கல்லனோட்டே, நான் யார் தெரியுமா? கூடிய சீக்கிரத்துல டிஎஸ்பி ஆக போறவன். இது எனக்கு 100வது கேஸ். ஐயா டிஎஸ்பி ஆயிட்டா சும்மா டிஸ்ட்ரிக்டே அதிரும்ல. கையதுக்கு அதுல விட்டன. ஐயோ ரத்தம் ரத்தம். ஐயோ ஆமா, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்களாமே. உங்க டிஎஸ்பி கனவு கோவிந்தா ஆயிரும் போல் இருக்க. ஏன் அவசரமா பேசிக்கிட்டு? உனக்கு ஒண்ணா வந்து சும்மா இரு. ஐயோ பசி மயக்கம் சார், கண்ணெல்லாம் கட்டுது சார். ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு சார். யோ கான்ஸ்டபிள் போய் சொல்ல வேண்டிய. என்ன கான்ஸ்டபிளா? பின்ன நீங்க எப்பாச்சும் அவரை திட்டிட்டு இருப்பீங்க. உங்களை வேலையை எடுத்து தூக்குறதுக்காக வாங்கிட்டு வர சாப்பாடு ஏதாவது கலந்துட்டாருன்னா நம்ம 2 பேர் வாழ்க்கை வீணா போயிடும் சார். அப்ப என்ன பண்றது? யார தான் அனுப்புறது? வெட்டியா தான் நிக்கிறீங்க. அப்படி பொடி நடையா போய் ஒரு பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. எது? யார பார்த்து பொடி தோசை வாங்கிட்டு சொல்றா? என் கேட்டகரினா என் போஸ்டிங் இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆறீங்களே. பாக்கெட்ல பணம் இல்லையா? டேய் எந்த போலீஸ்காரன் பாக்கெட்ல பணத்தோட வெளிய வந்திருக்கான்? அடுத்தவன் பாக்கெட் ஆட்டே போட்டு பழக்கம் ஆயிடுச்சே. சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏன் பாக்கெட்ல எடுத்துக்கோங்க. பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இவனுக்கு எதுனா நம்ம டிஎஸ்பி ப்ரமோஷன் போயிடும்ல. சூடா பொடி தோசை. ஆமா. நல்ல நோட்டான்னு பாக்குறீங்களா? 50 ரூபா நோட்ல கள்ள நோட்டு அடிக்க மாட்டாங்க சார். சீப். நல்ல நோட்டு தான். யோ சீக்கிரமா பொடி தோசை போடியா. உடைய சீக்கிரத்துல என்ன டிராபிக் போலீஸ் ஆக்கிரோம் போல இருக்க. ஏய் உதித்யா, இந்த பொடி தோசை சீக்கிரம் சாப்பிடு. எப்படி சார் சாப்பிடுறது? கையை வேற கட்டி போட்டுருக்கீங்க. கழட்டி விடுங்க. இதே கழட்டி விடுதா? அப்ப ஊட்டி விடுங்க. எது ஊட்டி விடுதா? பெத்த புள்ளைக்கே நான் இது வரைக்கும் ஊட்டி விட்டதுல உனக்கு ஊட்டி விட சொல்றியா? ஐயோ கண்ண கட்டுத மயக்கம் வருதா? சரி இந்த பண்ணி சார். அம்மா போலால சார். இன்னொரு ப்ராப்ளம். வேற என்ன ப்ராப்ளம்? அர்ஜென்ட்டா உள்ளுக்கு போணும். ஐயோ சார். ஐயோ உங்கள்ட்ட பணம் இல்ல எனக்கு தெரியும். இந்தாங்க ஏன் ஜோப்ல எடுத்துக்கோங்க. சீக்கிரம் அர்ஜென்ட் விட்டா இங்கே போயிடுவேன். அம்மா சீக்கிரம் போ. சீக்கிரம் போய் தொலைடா. பின்னாடி விலங்க போட்டு போனா எப்படி பா? அப்ப கழட்டி விடுங்க. எதுக்கு? கழட்டி விட்டா செவரேறி குச்சி ஓடுறதுக்கா? அப்ப ஜிப்ப கழட்டி விடுங்க. ஜிப்பையா? நானா? ஆமா பா, சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஐயோ இதுக்கு மேல இது சொல்லாத. சீக்கிரம். டிஎஸ்பியா ப்ரமோஷன் ஆவறதுக்கு எத்தனோ பேரை கால புடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு போலீஸ்காரனுக்கு இதெல்லாம் சகஜம்ப்பா. ப்ரமோஷனுக்கு முன்னாடி இந்த போனை கொஞ்சம் பாருங்க பாஸ். என்னப்பா உன் பணத்தை கொடுத்து பொருள் வாங்கினதுல விளையாட்டு தலைவா போட்டோ எடுத்து வச்சிருக்க. உங்க வேலை போறதுன்னா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா பாஸ்? வேலை போறதா? ஆமா. என்னடா சொல்ற? என் பேக்கெட்ல இருந்து கள்ள நோட் எடுத்து நீங்க செலவு பண்ணனத நான் பத்திரமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். இப்ப நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான் அக்யூஸ்ட். டேய் இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை அந்த போன் குறா. பக்கத்துல வந்து அனுப்பிச்சிடுவேன். இதுல இருக்கிற போட்டோ எல்லாம் கமிஷனருக்கு எம்எம்எஸ் பண்ணனே. உன் வேலை டுமில். ஆனா ஒண்ணு பாஸ், நானும் கள்ள நோட்டை எதுக்கோ யூஸ் பண்ணி பாத்துருக்கேன். ஆனா கக்கூஸ் போக யூஸ் பண்ண முதல் நீங்க தான். எவ்வளவு பணம் வேணா கொடுக்கறடா? அந்த செல்போன் மட்டும் கொடுத்துறா. எவ்வளவு பணம்னாலும் தருவீங்களா? அப்ப வாங்க பாஸ். எனக்கு பணம் தேவை, ஆனா நல்ல நோட்டு இல்ல. என்கிட்ட இருந்து புடுங்குனீங்களே அந்த கள்ள நோட்டு. ஏண்டா இந்த கேஸ வச்சு நான் ஏதோ டிஎஸ்பி ப்ரமோஷன் ஆகலாம்னு பார்த்தா சரி வராது. நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற வேலைக்கு உள்ள வச்சிரும் போல இருக்க. அப்ப எடுங்க. ஏன் பிரச்சனை முடிஞ்சது. அப்புறம் பாஸ் புதுசா ஒரு லா வந்திருக்க, உங்களுக்கு தெரியாதா? டேப் ரெக்கார்டர் வாய்ஸோ செல்போன் போட்டோவோ கோர்ட்ல விட்னஸா செல்லுபடி ஆகாது. இது கூட தெரியல, நீ ஒரு போலீஸ் இல்ல போலீஸ். ஐயோ அப்புறம் உங்ககிட்ட கொடுத்தனே 50 ரூபா 20 ரூபா 10 ரூபா அதெல்லாம் கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. வச்சா நல்ல நோட்டா? என்னாச்சுக்கா? ஏன் ஊரை விட்டு போறேங்கிறீங்க?
நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவன் பாம்பேல இருந்து எதுக்கு வந்தான்? எங்க 2 பேரும் சேர்த்து வைக்க வந்தானா இல்ல இப்படி போலீஸ் கேஸ்னு அசிங்கப்பட வந்தானா? நான் கெஞ்சாத ஊருக்கு ஊருக்கு போட்டு விடு, ரொம்ப நல்லது. கொஞ்ச நாள் சிவகாசிலே இருக்கட்டும். அதுக்குள்ள அவங்க புருஷனுக்கு டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி பழைய மாமாவை ஒப்படைக்கிறேன். யாரும் யாரையும் திருத்த வேண்டாம். அவருக்கு புதன் திசையில சுக்கிர புத்தி நடக்குது. அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி. அது வந்தா எல்லாம் சரியா போயிடும். அந்த குருவுக்கு பெயர்ச்சியே இந்த சிஷ்யனாலதான். இங்க பாரு, கல்யாண நாளைக்குள்ள உன்னை அந்த ஆள் கூட சேர்த்து வைக்கிறேன், சபதம் போட்டுக்கல. அது வரைக்கும் சும்மா இரு. எப்படிடா சும்மா இருக்கிறது? என் கண்ணு முன்னாடியே நீ அவரை என்னென்ன பேசுற? நீ பேசுறத நான் பேசுறேன். நான் என்னடா பேசுனேன்? நீ அவரை லேபர்னு சொல்ல, அவர் தங்கச்சிக்கு பார்த்து வச்ச மாப்பிளை வேணான்ட்டு நீ வேற மாப்பிளை பார்க்கல. வேற மாப்பிளை பார்த்தேன். எதுக்குடா பார்த்தேன்? மாப்பிளை கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கார். உங்க அண்ணன் உனக்கு பொருத்தமான ஜோடியை தான் பாத்திருக்கார். வா, எல்லாருக்கும் வந்து காப்பி கொடு. என்னம்மா என்னம்மா இது? நல்ல நாளமா அழுகுற? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. தங்கலட்சுமி பட்டாசு ஃபேக்டரி ஓனரோட 2வது பையனும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். என்னடி சொல்ற? இப்போ நான் 2 மாசம் முழுகாம இருக்கேன். அடி பாவி, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அண்ணி, அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் எப்படியாவது அண்ணன் கிட்ட பேசி எங்க 2 பேரையும் சேர்த்து. ஐயோ, நானா? அவர்கிட்டயா? அவரை கண்டாலே கிடுகிடு நடக்குவேன். இவ்வளவு பெரிய விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? அவர் கூட நான் சேரலன்னா நான் செத்தே போயிருவேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. தைரியமா இரு. என் புருஷன் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நீ விரும்புற பையனோட உன்னை சேர்த்து வைக்கிறதா என் பொறுப்பு. பேசுறேன். என்னங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? அட, தட்டை மாத்தும் போது அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உங்க தங்கச்சிக்கு இதை விட பெரிய மாப்பிள்ள நான் பார்த்து வச்சிருக்கேன். அண்ணி, என்னாச்சு? வச்சுட்டு நீ சொன்ன மாதிரியே 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் மாப்பிளோட ரூம்ல வச்சுட்டு போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடும். ராத்திரியோட ராத்திரியா நீ விரும்பின கல்யாணம் பண்ணிக்கிட்டு விடிஞ்சதும் மாலையும் கழுத்துமா உங்க அண்ணன் காலில் வந்து விழுந்துரு. எல்லாம் சரியா போயிடுமா? இதெல்லாம் பணக்காரத்தோட உச்சண்டி. ராத்திரியோட ராத்திரி அவனை ஜாமீன்ல எடுத்து அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஐயோ, உங்க தங்கச்சி அவனை உள்ள தள்ளுறதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணனா வெளியே வராம இருக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணா செலவு பண்ணுவேன். கஷ்டப்பட்டு அவன் மானத்தை நான் காப்பாத்தியும் மறுநாள் அவசரப்பட்டு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான். தங்கச்சி சாவுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த கோவத்துல நம்ம பட்டாசு ஃபேக்டரிக்கு தீ வச்சு கொளுத்திட்டு அவர் ஊரை விட்டே போயிட்டார். அன்னைக்கு இந்த உண்மையை சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு அதை சொன்னா கேட்கற நிலைமையில அவர் இல்ல. யார் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அவளே தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏங்கா, காதலிச்சவனை பார்க்க போன அவர் தங்கச்சி ஏன் தூக்குல தொங்கணும்? அவர் தங்கச்சி சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம ஃபேக்டரிய தான் எரிக்கலன்னு மாமா சொல்றாரு. அப்ப ஃபேக்டரி எரிச்சது யாரு? இந்த 2 விஷயமும் தெரிஞ்சா நீ மாமா கூட ஒண்ணு சேர்ந்துற. சொல்லு, சொல்றா. என்ன கொண்டுறாத. கேபிஆர் தங்கச்சி கொலை செய்யப்பட்டது உண்மைதான். அது சூசைட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்தது உண்மைதான். இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, மினிஸ்டர் தாமரை பாண்டி தான். தாமரை பாண்டி. Hey!
டேய், உன்னை இங்கே கொளுத்தி சாம்பலாக்கி இருப்பேன். ஆனா எங்க அக்காவும் மாமாவும் பெரிய காரணமா இருந்த நீயே ஓ வாயால் உண்மையை சொல்லி ஓ மூலமாவே அவங்களை சேர்த்து வைக்கிறேன். அதுக்காக தாண்டா அவனை உயிரோட விட்டு போறேன். உன்னை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன்டா. ராணி போலதா பொன்ன வாழ வைக்கிறா, சாமி போலதா இவன் காவல் நிற்கிறா. ஆஹா, ஐ மாமா வந்துட்டாரு, அடிக்கலாம். வணக்கம் குரு. வணக்கம் 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 வணக்கம். அட வணக்கம் வணக்கம். அட வணக்கம் பக்கம் வணக்கம். ஐயோ, ஆமா, அதுக்குள்ள விழுந்துட்டே எப்படி? இல்ல நீ உணர்ந்துருவே இல்ல. எங்க அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பண்றீ? சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னு எங்களுக்கு தெரியும். எலி ஏன் அம்மனமா வருதுன்னு எனக்கும் தெரியும். குரு, உங்க ராசியான கையால முதல் குழியை தோண்டுங்க. குடுராசா குளித ஓட்டுறதா? ஆமா குரு, தோண்டி. தோண்டுங்க தோண்டுங்க. நல்லா தோண்டுங்க. குழி தோண்டுறதா உங்களுக்கு கை வந்த கலையாச்சு. நல்லா வேகமா. என்னது ஏதோ டக்கு டக்கு சத்தம் கேக்குதே? இது சாதாரண சிலை இல்லையா. இந்த இடத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி முண்டக்கண்ணியம்மன் கோயில்னு ஒண்ணு இருந்துச்சுயா. ஆத்துல வந்த வெள்ளத்துல அந்த கோயில் தரையோட தரமட்டமா போயிடுச்சுயா. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்றீங்க. அது மட்டும் இல்லைங்க, இத்தனை வருஷமா முண்டக்கண்ணியம்மன் இங்க இல்லாதனால ஊர்ல மழை தண்ணி இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா ஆத்தாவுக்கு இந்த இடத்துல கோயில் கட்டியே தீரணும். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஒருத்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு வாங்குற இடத்துல கோயில் கட்டணும்னு சொன்னா அவன் நடுத்தருவுல போய் பிச்சை எடுப்பான். இந்த மாதிரிதான் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் கோயில் நிலத்தை சொந்தம் கொண்டாட நினைச்சது. கடைசியில அந்த வம்சமே அடியோட அழிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த நிலத்தை நாங்க கோயிலுக்கே எழுதி வச்சிடறோம். அக்கா, நீ வேற சுமாரு. இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. இத நான் பேசிக்கிறேன். யோ, பேசிக்க. அந்த கண்ணியம்மா அத்தா, உனக்கு கோயிலை சீக்கிரம் கட்டிடுறோம்மா. நீ பூமி பூஜை பண்ணலான்னு பார்த்தேன், நான் சாமி பூஜை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்த நீ கோயிலுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, ஜனங்க உன்னை கல்லாலேயே அடிச்சு கொண்டுருவான். 10,000 ரூபாய் செலவுல ஒரு பழைய சிலையை வாங்கி உன்னோட 1 கோடி ரூபாய் இடத்துக்கு வேட்டு வச்சுட்டு பாத்தியா? நீ குழி தோண்ட சொன்ன, நான் உன்னை அதிலேயே போட்டு புதைச்சிட்டேன். குரு குருதான், சிஷ்யன் சிஷ்யன் தான். கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. செருப்பு எடுத்துக்கிற. முண்டக்கண்ணியம்மா, அவரோட நான் சேர்றதுக்கு இன்னும் 4 days தான் இருக்கு. அது வரைக்கும் என் தம்பியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ. அக்கா, ஆத்தா, அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த முண்டக்கண்ணியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததாண்டா. ஐயோ. எழுதி போட்டது அப்படியே நடக்குமா. நீங்க என்ன எழுதி போட்டீங்க? அவரோட சேரணும் தான். இப்ப நீ உன் புருஷன் கூட சேரணும், அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா தரேன், காதை கொடு. என்னடா நீ, நான் இருக்கிற நிலைமையில என்ன போய் ஆட சொல்றேன்? என்னால முடியாது. நானும் ரெக்கார்ட் டான்ஸ் ஆட சொல்றேன். சாய் வந்தமா தான் ஆட சொல்றேன். என்ன வம்பல மாட்டி விடாதடா. வேணாம்டா. அப்படி ஆட மாட்டேன். இல்ல 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 இல்லடா. ஐயோ, ஆத்தாவா? ஆத்தா, எங்க அக்கா மேல ஆத்தா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. காலையில கத்துறேன்டா. எல்லாம் தெரியும், கத்தத்தை கட்டி பண்ணு. ஐயோ, என் காலு. இந்த ஆத்தாவ ப்ராப்பர்ட்டி. ஆத்தாக்கு பயமா இருக்குடா. வராருடா. ஆத்தா, அதான் கோயில் கட்ட நிலத்தை கொடுத்துட்டமே. ஒன்ஸ் மோர் வந்திருக்கே, உனக்கு என்னத்தா வேணும்? நீ
நீயே சொல்லு. புரியுது புரியுது. இந்த இடம் பிடிக்கல மண்ணுக்குள்ள போனா மழை தோண்டி எடுத்து இங்கே என்ன கோயில் கட்டுறீங்க, இடத்த மாத்துங்கன்னு ஆத்தா சொல்றான். அதான் ஆத்தா. ஆமா என்ன ஆத்தா சொல்றேன்? இந்த இடம் பிடிக்கலன்னா வேற இடம் எங்க? எங்கடா? நீ முன்னாடி போ ஆத்தா. ஆத்தா போ. லுக்கே சரியில்லையே. போ ஆத்தா. ஆத்தாடி மாரியம்மா. மாலை பண்ணுங்க. ஆட்டுக்கு மாலையை போட்டு வெட்டுறதுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறியே, எங்கடா கூட்டு போற? ஒன்னி அந்தாலே அனிமூன் கொண்டடா ஊட்டி கூட்டு போறேன். பேசாம நடா. ஐயனாருக்கு கூலிங் கிளாஸ் மாட்டி விட்ட மாதிரியே இருக்காருடா. ஆமா, பின்ன உன் புருஷன் அமிதாப் பச்சன் கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரியா இருப்பாரு. பார்த்தாலே பயமா இருக்குடா. மண்டையை பொழந்துருவேன். ஏண்டா இந்த ஊர்ல நமக்கு இடமே இல்லையே, எந்த இடத்துல காட்ட போற? அதோ என்னடா இது? அவர் வீட்டு போய் காட்ட சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. இதுதானே நீ வாழ வேண்டிய வீடு? ஆமா. இந்த வீடு ஒரு கோயில் மாதிரி தானே? ஆமாடா. அப்ப அதே சத்தம் போட்டு ஊரே சொல்லு. ஆத்தா என்ன சொல்றானா? என்ன சொல்றா? இதுதான்டா நான் வாழ வேண்டிய அப்படியா ஆத்தா? இந்த வீடு தான்டா நான் இருக்க வேண்டிய கோவில். ஆட்டா, நீ ஒரு இடத்துல ஸ்டெடியா இருக்க மாட்டியா? அடிக்கடி இடத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்தேன்னு நல்லா யோசிச்சு பாரு. என்னடா 300? வர பங்குனி வந்ததா 32 ஆகுது. ஏதோ கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஏஜ் ஆன மாதிரி தெரியல. உள்ளுக்குள்ள நாங்க யூத் தெரியுமில்ல. அக்கா சிசி ஆத்தா, இப்ப வயசு பிரச்சனை முக்கியம், வாழ்க்கை பிரச்சனை தான் முக்கியம். சொல்ல வந்த விஷயத்தை கடகடன்னு சொல்லிட்டு மடமட மலையேறு. என்னடா சொல்ல? அதுதான். டேய் கிட்ட வராருடா, பயமா இருக்குடா. கடிச்சா திங்க போறாரு. சொல்ல ஆத்தா, ஒரு அப்ளிகேஷன். இந்த வீட்டை நான் கோயிலுக்கு அழைத்ததில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. ஆனா பல வருஷமா பிரிஞ்சிருக்கிற என் மனைவி, அவளுக்கு ஆசையா கட்டின வீடு. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் மகான அவ பேர் தான் எழுதி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம வர 15ஆம் தேதி எங்க கல்யாண நாள். அன்னைக்கு நானும் என் மனைவி கீழ் போர்ஷன்ல குடி வந்துட்டு மாடி போர்ஷன் மச்சானுக்கு விட்டுலாட்டு இப்படி செப்பு. இந்த வீடு அம்மனிக்கா இல்ல அம்மனுக்கா? என்னங்க நிஜமாதான் சொல்றீங்களா? இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுட்டு ஏங்க இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க? அது 15ஆம் தேதி என்னங்க 15ஆம் தேதி? நான் இப்பவே வரேங்க, நம்ம ஒண்ணா அக்கா, அந்தால நம்பாத. அவன் உலகமாக நடிக்க. அங்க பாரு, வாயில அன்பு, கண்ணுல அல்வா. கண்ணு ஆத்தா சொல்றத கேளு. இப்ப ஆத்தா போய் மறுபடியும் பொண்டாட்டி வருவா. அப்ப நீ சொன்னது எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்லுவியா? ஆத்தா, என்னடா இந்த இடத்துல கோயில் கட்டலாமா? ஆமா. ஏன் இடத்துல ஃபேக்டரி கட்டிக்கலாமா? நீ நல்லா இருப்ப. கேட்டுக்கங்க. அவர் எங்க குடியிருப்பா? ஐயோ ஆத்தா, மனையோட கூட போய் குளிப்பாட்டுங்க. போங்க. குரு, உங்க வீட்டை இப்ப கோயிலுக்கு கொடுக்கலன்னு வைங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடக்கும் நீங்க சொன்னீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். உங்க அம்மன் சில ஐடியா வச்ச உங்க வீட்டை காலி பண்ணிட்டேன் பாத்தீங்களா? என்ன அதுக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் செலவு, எனக்கு 10 பைசா கூட செலவு இல்ல. ஏன் பட்டாசு ஃபேக்டரி புஸ்வான் ஆகாது. ஏன்னா அதுல முதல்ல தயாரிச்ச வெடி லட்சுமி வெடி, மகாலட்சுமி வெடி.